வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் பஸ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு சிறை கலவரத்தில் இந்திய கைதியும் உயிரிழப்பு, பல பெண் கைதிகள் வேறு இடத்திற்கு மாற்றம். பழைய போகம்பெற சிறைச்சாலை வளாகத்தில் புதிய சிறை வெளியான வர்த்தமானி. உயிரிழப்பை வைத்து அரசியல் செய்யாதீர், எதிர்க்கட்சிக்கு அமைச்சர் பிமல் எச்சரிக்கை. டெங்கு பரவல் தீவிரம், கொழும்பு பல்கலைக்கழகத்தின் கல்வி நடவடிக்கை இணையவழியில். நீர்க்கட்டண நிலுவைகளை அறவிடுவதற்கான விசேட வேலை திட்டம் அடுத்த வாரம். மஹிந்தவை பார்த்தால் குனிந்து வணங்குகின்றார்கள், சபையில் மட்டும் குற்றச்சாட்டு சாமர சம்பத் காட்டம். சிறையிலிருந்தே கப்பம் கோரிய கைதி, வங்கிக் கணக்கு வழங்கிய 2 பெண்கள் கைது. மாவிலாற்றின் நீர்மட்டம் வீழ்ச்சி, 25,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் வறட்சியால் பாதிப்பு. அமெரிக்கா தாக்குதல் எதிரொலி, கச்சா எண்ணெய் விலை மீண்டும் உச்சம். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த திங்கட்கிழமை ஏற்பட்ட வன்முறை சம்பவத்தில் இந்தியர் ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. குறித்த சிறைச்சாலையில் கைதியாக இருந்த உன்னிகிருஷ்ணன் என்ற 73 வயதுடைய ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் குறித்து இந்திய உயர்ஸ்தானிக காரியாலயம் அதிகாரப்பூர்வமாக எவ்வித தகவலையும் வெளியிடாத போதிலும் இலங்கை வெளிவிவகார அமைச்சுக்கு இந்தியாவினால் அறிக்கை ஒன்று அனுப்பப்பட்டுள்ளமை தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. அவ்வாறான அறிக்கை ஒன்று அனுப்பப்பட்டுள்ளமையை இலங்கையின் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற 2 வேறான வன்முறை சம்பவங்கள் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நேற்றைய நிலவரப்படி 28 அதிகரித்திருந்தது. இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பெண் கைதிகள் குழுவினர் நேற்றிரவு வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். குறிப்பிட்ட கைதிகள் வாரியப்புல மற்றும் போகம்பெற சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறிப்பிட்ட சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள வெளிநாட்டைச் சேர்ந்த பெண் கைதிகள் அடங்கிய குழு ஒன்றும் அவர்களுக்கு இடையே உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நீர்கொழும்பு சிறையில் நிலவிய அமைதியின்மைக்கு மத்தியில் அங்குள்ள பெண் கைதிகள் குழு ஒன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டது. எனினும் போராட்டம் தற்போது முடிவுக்கு வந்துள்ளதாகவும் கைதிகள் படிப்படியாக வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டு வருவதாகவும் சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் AC கஜநாயக்க குறிப்பிட்டார். இதற்கிடையில் நீர்கொழும்பு சிறையிலிருந்து ஆண் கைதிகளை ஏனைய சிறைகளுக்கு மாற்றும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அந்தந்த சிறைகளில் உள்ள வசதிகளை ஆய்வு செய்த பின்னரே இம்மாற்றங்கள் மேற்கொள்ளப்படுவதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் கூறியுள்ளது. நீர்கொழும்பு சிறையில் இன்னும் சுமார் 1000 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை நீர்கொழும்பு சிறையிலிருந்து அங்குண கொலபலச சிறை மற்றும் பூசா சிறைக்கு அண்மையில் மாற்றப்பட்ட 2 கைதிகள் திடீர் சுகையினம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தனர். அதே நேரம் வெலிக்கிடு சிறையில் கைதியொருவர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இச்சம்பவங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷன்கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர் ஹார்லி கோனஸ். பழைய போகம்பெரி சிறைச்சாலை வளாகத்திற்குள் புதிய சிறைச்சாலை ஒன்றை நிறுவுவது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்ஷன நாணயக்கார வெளியிட்டுள்ளார். அதற்கிணங்க சிறைச்சாலைகள் கட்டளை சட்டத்தின் நோக்கங்களுக்காக பழைய போகம்பெற வளாகம் ஒரு சிறைச்சாலையாக செயல்படும். சிறைச்சாலைகள் கட்டளை சட்டத்தின் பிரிவு 2 மூலம் அமைச்சருக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின் அடிப்படையிலேயே இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதேவேளை காலி மகமோதர பகுதியில் புதிய சிறைச்சாலை ஒன்றை நிறுவுவது தொடர்பாக நீதி அமைச்சர் கர்ஷன நாணயக்காரவின் கையொப்பத்துடன் நேற்று முன்தினம் மற்றும் ஒரு அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலும் வெளியிடப்பட்டிருந்தது. நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரத்தை எதிர்க்கட்சியினர் தமது குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்திக் கொள்கின்றனர் என்றும் உயிரிழப்புகளை கூட அரசியல் லாபத்திற்காக அவர்கள் கையாளுகின்றனர் என்றும் சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க குற்றம் சுமத்தினார். நாடாளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரம் தொடர்பில் நீதி அமைச்சர் ஏற்கனவே விரிவான விளக்கங்களை அளித்து எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து தெளிவுபடுத்தியுள்ளார். இருப்பினும் எதிர்க்கட்சியினர் தொடர்ச்சியாக போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தில் 27 பேர் உயிரிழந்துள்ளனர் என்பதை எதிர்க்கட்சியினர் ஏதோ மகிழ்ச்சியுடன் பேசுவதை போல் உணர்கின்றேன். இத்தகைய உயிரிழப்புகளை கூட குறுகிய அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துவது முற்றிலும்
முற்றிலும் தவறானதாகும் என்றார். ஆசிய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளது என்று உறுப்பினர் மெரிக்கார் குறிப்பிடுகின்றார். 2022 ஆண்டின் பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் 2026 ஆண்டளவில் இலங்கை பொருளாதாரம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டுள்ளது. இது சர்வதேச நாணய நிதியத்தின் தரவுகள் மூலமும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. உலக வங்கியும் இலங்கையை நடுத்தர வருமானம் பெறும் நாடு என அறிவித்துள்ளது. இவ்வாறான யதார்த்தங்களை மறைத்து பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது என்று எதிர்க்கட்சியினர் தவறான தகவல்களை பரப்பி வருகின்றனர் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். கொழும்பு பல்கலைக்கழக வளாகத்திற்குள் டெங்கு நோய் தொற்று பரவி வருவதன் காரணமாக பல்கலைக்கழகத்தின் அனைத்து கல்வி நடவடிக்கைகளையும் நாளை முதல் ஜூலை 15ஆம் தேதி வரை இணைய வழியில் நடத்துவதற்கு பல்கலைக்கழக நிர்வாகம் தீர்மானித்துள்ளது. டெங்கு நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்கும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் இந்த ஆண்டு இதுவரை 63,835 டெங்கு நோய் தொற்றுகளும் 42 மரணங்களும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி நோய் தொற்று இறப்பு விகிதம் 0.07% காணப்படுகிறது. சமீபத்திய தரவுகளின்படி ஜூன் மாதத்திலேயே மிக அதிகபட்சமாக 21,543 பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. அதனைத் தொடர்ந்து மே மாதத்தில் 8,590 வழக்குகளும், ஜூலை மாதத்தில் இதுவரை 8,451 வழக்குகளும் பதிவாகியுள்ளன. தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையினால் நீர்க்கட்ட நிலுவைகளை அறவிடுவதற்கான விசேட வேலை திட்டம் ஒன்று அடுத்த வாரம் முதல் அமல்படுத்தப்பட உள்ளது. இதற்கமைய 2026 ஜூலை 13 முதல் 19ஆம் தேதி வரையான காலப்பகுதி நீர் விநியோக துண்டிப்பு வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த விசேட நடவடிக்கை பிரதானமாக சில குறிப்பிட்ட பகுதிகளை மையப்படுத்தி முன்னெடுக்கப்பட உள்ளது. இதற்கமைய கொழும்பு 1 முதல் கொழும்பு 15 வரையான அனைத்து பகுதிகள், மகரகம மற்றும் கோட்டை வலயங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த திட்டம் அமுலாக உள்ளது. தங்களுடைய நீர் விநியோகம் தடையின்றி தொடர்வதற்கு நீர்க்கட்டண நிலுவைகளை 2026 ஜூலை 13ஆம் தேதிக்கு முன்னதாக செலுத்தி முடிக்குமாறு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை நுகர்வோருக்கு அறிவித்துள்ளது. குறிப்பிட்ட தேதிக்கு முன்னதாக நிலுவைத் தொகைகளை செலுத்துவதன் மூலம் ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை தவிர்த்து ஒத்துழைப்பு வழங்குமாறும் நீர்வளங்கள் சபை மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை நாட்டில் நீண்டகாலமாக நிலவி வரும் குடிநீர் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வுகளை வழங்குவதற்காக 2027ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் விசேட கவனம் செலுத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வீடமைப்பு, நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சின் 2026ஆம் ஆண்டுக்கான திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் 2027ஆம் ஆண்டுக்கான நிதி தேவைகள் தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. இதன்போது ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை, தேசிய சமூக நீர்வளங்கள் திணைக்களம், தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை உள்ளிட்ட நிறுவனங்களின் 2026ஆம் ஆண்டுக்கான திட்ட முன்னேற்றங்கள் மற்றும் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பில் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. நாட்டின் அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பான குடிநீரை வழங்குவதற்காக வரலாற்றில் அதிகூடிய வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டை 2027ஆம் ஆண்டில் மேற்கொள்ள எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார். மேலும் ஒரே நோக்கத்துடன் பல்வேறு அமைச்சுகளின் கீழ் இயங்கும் நிறுவனங்களினால் ஏற்படும் செயற்திறன் குறைபாடுகள் தொடர்பிலும் கவனம் செலுத்திய ஜனாதிபதி உற்பத்தி திறனற்ற நிறுவனங்களை மறுசீரமைக்க அல்லது நீக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். கண்டிவடக்கு ஒருங்கிணைந்த நீர்வளங்கள் திட்டம், கொழும்பு பெரும்பாக கழிவுநீர் முகாமைத்துவ திட்டம், அம்பத்தளி நீர்வளங்கள் திட்டம் மற்றும் அனுராதபுரம் வடக்கு நீர் வழங்கல் திட்டம் உள்ளிட்ட முக்கிய திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த மக்களின் மீள்குடியேற்றத்தை விரைவுபடுத்தவும், குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் பகுதியளவில் நிறைவடையாத வீடுகளுக்கான உதவி திட்டங்களை நடைமுறைப்படுத்தவும் ஜனாதிபதி பணிப்புரை வழங்கியுள்ளார். மஹிந்த ராஜபக்ஷ தொடர்பில் பாராளுமன்றத்தில் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பவர்கள் அவரை கண்டதும் கீழே வளைந்து குனிந்து வணங்குகின்றனர் என புதிய ஜனநாயக முன்னணி உறுப்பினர் சாமர சம்பத் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் உரையாற்றுகையில், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஜூலம்பிட்டிய அமரேவுடன் இருந்தார் என்று பிரதியமைச்சர் வட்டகல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். ஆனால் அதே வட்டகல சில தினங்களுக்கு முன்னர் நிகழ்வொன்றில் மஹிந்த ராஜபக்சவை கண்டு அவரை குனிந்து வணங்குகின்றார். ஆனால் இங்கு வந்து மஹிந்த ராஜபக்ச தொடர்பில் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். முதுகெலும்பு இறுக்கமாக இருந்தால் பாராளுமன்றத்தில் கூறுவதை போன்று அவரை காணும் போதும் செயல்பட வேண்டும். இப்போது மஹிந்த ராஜபக்சவை பற்றி கூறுவதில் பிரயோசனமில்லை. அவர் ஓய்வு பெற்று வீட்டில் இருக்கின்றார். வேண்டுமென்றால் அவரின் மகன் இங்கு வரும்போது அவருக்கு நேராக குற்றச்சாட்டுகளை கூறுங்கள். நாங்கள் எப்போதும் சொல்வதை முகத்துக்கு நேராக தெரிவிப்போம் என்றார்.
ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். அங்குலு கொலபலசு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதி ஒருவரின் அறிவுறுத்தலின் பேரில் கிரிபத்குடு பகுதியைச் சேர்ந்து வர்த்தகர் ஒருவரிடம் கப்பம் கோரிய சம்பவம் தொடர்பில் 2 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஜூன் 27ஆம் தேதி கிரிபத்குடவைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவருக்கு தொலைபேசி மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கோரப்பட்ட கப்ப பணத்தை வழங்காவிட்டால் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பலைச் சேர்ந்த 2 அனுப்பி வர்த்தகரை கொலை செய்ய ஏற்பாடு செய்வதாக மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வர்த்தகர் கிரிபத்குட போலீசில் முறைப்பாடு செய்ததைத் தொடர்ந்து மிரட்டல் விடுக்கப்பட்ட தொலைபேசி இலக்கத்தை அடிப்படையாக கொண்டு போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர். விசாரணையின் ஒரு பகுதியாக போலீசார் அந்த இலக்கத்துக்கு சூட்சுமமாக தொடர்பு கொண்டபோது மிரட்டல் விடுத்த நபர் மீண்டும் கப்ப பணத்தை கோரியுள்ளார். பின்னர் பணத்தை செலுத்துமாறு வழங்கப்பட்ட வங்கிக் கணக்கு பானந்துறை பின்பத்தை பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரின் பெயரில் இருப்பது கண்டறியப்பட்டது. இதையடுத்து அந்த பெண்ணும் அவரது இளைய சகோதரியும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் இதற்கு முன்னரும் போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் தொடர்புடையவர் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் சிறைச்சாலையில் உள்ள எம்பிலிப்பிட்டிய ருவன் என்பவருடன் தனக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவரது அறிவுறுத்தலின் பேரிலேயே வங்கிக் கணக்கை வழங்கியதாகவும் சந்தேக நபர் வாக்குமூலம் அளித்துள்ளார். சிறையில் இருந்தபடியே பொதுமக்களை அச்சுறுத்தி கப்ப பணத்தை இந்த வங்கிக் கணக்கில் வைப்பிலிட செய்து பின்னர் அந்த பணத்தை பெற்றுக் கொள்வது இந்த குழுவின் வழக்கமான செயல்முறையாக இருந்ததாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 2 பெண்களிடமும் கிரிபத்குட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பண்டாரவின் மகனின் திருமண விழா நேற்று கொழும்பில் உள்ள சினிமன் லைஃப் ஹோட்டலில் நடைபெற்ற போது குறித்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்கே, கோட்டாபாய ராஜபக்ஷ மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். இந்த திருமண நிகழ்வின் போது மூவரும் ஒன்றாக சந்தித்து மகிழ்ச்சியுடன் உரையாடிய காட்சிகள் தற்போது சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகின்றன. மேலும் நாமல் ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்கவின் காதில் ஏதோ ஒன்றை கூறுவதும் அதற்கு பதிலளிக்கும் விதமாக ரணில் நாமலின் தோளை தட்டி உரையாடும் காட்சிகளும் அந்த காணொலியில் இடம்பெற்றுள்ளன. அரசியல் மேடைகளில் ஒருவரையொருவர் கடுமையாக விமர்சிக்கும் அவர்கள் இவ்வாறு ஒரே மேடையில் நட்புடன் கலந்துரையாடிய காட்சிகள் சமூக ஊடகங்களில் பல்வேறு கருத்துக்களையும் விவாதங்களையும் ஏற்படுத்தி வருகின்றன. எனினும் இந்த சந்திப்பு திருமண நிகழ்வில் இடம்பெற்ற மரியாதை நிமித்தமான கலந்துரையாடலாகவே பார்க்கப்படுவதுடன் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட தரப்பினரிடமிருந்து வேறு எந்த அதிகாரப்பூர்வ கருத்தும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மாவட்டம் சேருநுவர மாவிலாற்றின் நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வருவதால் அப்பகுதியில் உள்ள சுமார் 25,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் கடுமையான வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து தங்களது பயிர்களை பாதுகாக்கும் நோக்கில் விவசாயிகள் கந்தக்காடு பகுதியில் இருந்து பாயும் மகாவலி ஆற்றின் நீரை தடுத்து தற்காலிக மணல் மூட்டை அணை அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மகாவலி ஆற்றின் மேல்நிலை பகுதிகளில் போதிய மழைவீழ்ச்சி இல்லாததன் காரணமாக மாவிலாற்றிற்கு வரும் நீரின் அளவு கணிசமாக குறைந்துள்ளதாகவும் இதுவே தற்போதைய நீர்மட்ட வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. திருகோணமலை மாவட்டத்தின் உப்பாறு, கங்கை மற்றும் ரால்குழி முகத்துவாரங்கள் ஊடாக மகாவலி ஆற்றின் நீர் கடலில் கலப்பதை தடுத்து கந்தக்காடு பகுதியில் இருந்து உப்பாறு நோக்கி பாயும் நீரை மாவிலாற்றிற்கு திருப்புவதே இந்த தற்காலிக மணல் மூட்டை அணை அமைக்கும் நடவடிக்கையின் பிரதான நோக்கமாகும். இவ்வாறான பாரிய மணல் மூட்டை அணை அமைக்கும் நடவடிக்கை 2 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் முன்னெடுக்கப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கு முன்னர் 2024ஆம் ஆண்டு மே மாதத்திலும் இதேபோன்ற அணை அமைத்து நீர் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய கடுமையான நீர் பற்றாக்குறையால் தங்களது வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே அரசு அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு போதுமான நீர்ப்பாசன வசதிகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லைன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். நல்லூர் கந்தசுவாமி ஆலய மகோற்சவத்தை முன்னிட்டு வடக்கிற்கான ரயில் சேவையை குறைக்கும் அரசின் தீர்மானத்தை உடனடியாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளரும் அரசியல் சபை உறுப்பினருமான கேதநாத் காசலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பு காங்கேசன்துறை இடையூர்தி விரைவு ரயில் சேவையை தினசரி இயக்கத்தில் இருந்து வாரத்திற்கு 4 நாட்களாக குறைக்கும் தீர்மானம் ஆண்டுதோறும் நடைபெறும் நல்லூர் கந்தசுவாமி ஆலய மகோற்சவத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள், யாத்ரீகர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வடக்கிற்கு வரவுள்ள நிலையில் எடுக்கப்பட்டிருப்பது மிகவும் பொருத்தமற்றது என அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் வடக்கு நோக்கி பயணிக்கும் மக்கள் நீண்ட காலமாகவே போதிய ரயில் சேவையின்மையாலும் பயணிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யாத கால அட்டவணையாலும் சிரமங்களை
எதிர்கொண்டு வருவதாகவும் இந்த பிரச்சினைகள் குறித்து பலமுறை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தும் தீர்வு ஏதும் வழங்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மின் இயக்க தொகுதிகள் பற்றாக்குறையே சேவை குறைப்பிற்கான காரணம் என கூறப்படுவது புதிய விடயமல்ல என்றும் ஆண்டின் அதிகபட்ச பயணிகள் வருகை காணப்படும் நல்லூர் திருவிழாக்கு முன்னரே அதற்கான தீர்வை அரசு ஏன் ஏற்படுத்தவில்லை என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இந்த தீர்மானம் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டதா அல்லது தனியார் பஸ் உரிமையாளர்களின் நலனுக்கு சாதகமாக எடுக்கப்பட்டதா என்ற நியாயமான சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தி வரும் நிலையில் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. இதற்கமைய இன்று காலை நிலவரப்படி WTA ரக கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 74.28 அமெரிக்க டாலர்கள் வரை அதிகரித்துள்ளதுடன் இது 1.03% அதிகரிப்பாகும். அத்துடன் பிரெஞ்ச் ரக கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 78.81 டாலர்கள் வரை அதிகரித்துள்ளதுடன் இது 1.01% உயர்வாக பதிவாகியுள்ளது. ஐக்கிய அரபு ராச்சியத்தின் மேர்கன் ரக கச்சா எண்ணெய் பெரல் ஒன்றின் விலை 73.57 டாலர்களாக காணப்படுவதுடன் இது 6.67% பாரிய விலை உயர்வை பதிவு செய்துள்ளது. எவ்வாறாயினும் இலங்கை நேரப்படி நேற்றிரவு 10 மணி அளவில் பிரெஞ்ச் ரக கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்று $80 எட்டியிருந்தது. இதேவேளை ஹோர்முஸ் நீரிணையில் அமைந்துள்ள ஈரானின் துறைமுக நகரங்களான சிரிக் மற்றும் பண்டர் அப்பாஸ் உள்ளிட்ட ஈரானின் தெற்கு பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த புதிய தாக்குதல்களுக்கு பின்னர் ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளதாவது நேற்று ஈரான் நடத்திய கப்பல்கள் மீதான தாக்குதல்களுக்கு பழி தீர்க்கும் நடவடிக்கையாகவே இது அமைந்துள்ளதாக குறிப்பிட்டார். இது மீண்டும் நடந்தால் நிலைமை இன்னும் மோசமாகும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இந்த தாக்குதல்கள் குறித்து ஈரான் இதுவரை எவ்வித பதிலையும் உடனடியாக வழங்கவில்லை. எனினும் எந்தவொரு தாக்குதலுக்கும் உடனடி பதில் வழங்கப்படும் என ஈரானின் சிரேஷ்ட அதிகாரிகள் முன்னதாக எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. புத்தளம் மாவட்டத்தின் உடுப்பு கடற்கரையில் இன்று அதிகாலை 50 கிலோவிற்கும் அதிக எடையுடைய அரிய வகை கடலாமை ஒன்று உயிரிழந்த நிலையில் கரையொதுங்கி காணப்பட்டது. தற்போது வீசிவரும் தென்மேல் பருவக்காற்றின் தாக்கத்தால் கடல் உயிரினங்கள் கரையொதுங்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த நிலையில் கரையொதுங்கிய இந்த கடலாமை கடல் உயிரினங்களில் அருகி வரும் இனத்தைச் சேர்ந்ததாகவும் இயந்திர படகுகளின் வலிச்சல் வலிகளில் சிக்கிய பின்னர் உயிரிழந்ததால் கடலில் வெட்டி வீசப்படுவதாகவும் பிரதேசவாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் கரையொதுங்கியுள்ள கடலாமையின் சடலத்தால் கடலோர பகுதியில் கடுமையான துர்நாற்றம் வீசுவதாகவும் இதனை உடனடியாக அகற்ற சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். முல்லைத்தீவு கொக்குழாய் கிராமத்தை பிறப்பிடமாகவும் வவுனியா உக்குலாங்குளத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கந்தையா மயில்வாகனம் அவர்கள் 7/7/2026 செவ்வாய்க்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் கொக்குவில் மேற்கை பிறப்பிடமாகவும் ஜெர்மனி மற்றும் கனடா ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு கிருபாகரன் செல்வநாயகம் அவர்கள் 8/7/2026 புதன்கிழமை அன்று கனடாவில் காலமானார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கிழக்கை பிறப்பிடமாகவும் கிளிநொச்சி பெரிய குளத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு முருகேசு புண்ணியராசா அவர்கள் 8/7/2026 புதன்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு மேற்கை பிறப்பிடமாகவும் வவுனியா உக்குலாங்குளத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கோவிந்த பிள்ளை பார்வதி அவர்கள் 3/7/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.